சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் தலைமையில் தான் முதலில் சென்னை மாநகரத்தில் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலாளருடைய உரிமை. நாங்களே சமைத்து கொடுத்து எரிவாயு சிலிண்டரை அரசு ஏற்று நடத்த வேண்டும். எங்களுக்கு முறையான ஊதியம், அவர் அறிவித்தபடி காலமுறை ஊதியம், அதே மாதிரி ஓய்வூதியம். அங்கன்வாடி பணியாளர்கள் குறைந்தது 35 வருஷம் 40 வருட காலங்கள் இந்த பணியை செய்துவிட்டு 2000 ஓய்வூதியத்தை பெற்று வீதி ஓரங்களில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல கண்ணீரோடு சொல்கிறோம், 2000 வச்சு என்ன பண்ண முடியும்? அவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 9000 வழங்க வேண்டும். வரையில் தமிழக அரசு எங்களுடைய உதவித்தொகை உயர்த்துவது பற்றி எதுவும் அறிவிக்காத சூழ்நிலையில் இன்று முதல்வரிடம் நியாயம் கேட்கும் போராட்டம் என்ற அடிப்படையில் இங்கே கூடியிருக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் தலைமைச் செயலகத்தை நோக்கி நகர இருக்கிறோம். இன்றைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் நாளையும் நாளை மறுநாளும் கூட நாங்கள் இங்கேயே தொடர்வோம். எங்களது கோரிக்கை அண்டை மாநிலங்களைப் போல உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்த்தி தர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து எங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏதோ தேர்தலுக்காக இன்னைக்கு உடனே இங்கே நடத்தல. நாங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அண்டை மாநிலங்களெல்லாம் கொடுக்கிற போது தமிழக அரசால் ஏன் கொடுக்க முடியாது? மாற்றுத்திறனாளிகளுடைய வலிகளும் வருத்தங்களும் இந்த அரசுக்கு தெரியாதா? மாற்றுத்திறனாளி துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய சிரமங்களை புரிந்து கொண்டு அண்டை மாநிலங்களைப் போல் எங்களுக்கு உடனடியாக உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற போராட்டத்தை வலுவாக இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம் மீண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இன்னும் சட்டமன்றம் 3-4 நாளைக்கு இருக்கு. அது வரைக்கும் நாங்கள் இங்கே தாங்க இருக்க போறோம். இன்றைக்கு நாங்க கேட்கிறோம், நியாயம் கேட்கிறோம். தமிழக முதல்வரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து பேசி எங்களுக்கு ஏதாவது அறிவிப்பு சொன்னால் ஒழிய நாங்க இங்கிருந்து போக மாட்டோம்.